ஒரு கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு, அதாவது கலப்பெண் அப்படின்னா z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு பார்த்தோம். z பார் அப்படின்னா இணை கலப்பெண். அப்ப z பார் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய். இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த இணை கலப்பெண்ணுக்கான பண்புகளும் நம்ம பார்த்துட்டோம். இணை கலப்பெண்கள்ல கூட்டல், பெருக்கல், கழித்தல் எல்லாத்தையும் பார்த்தோம். அதே மாடல்ல மட்டு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மட்டு அப்படின்றது என்னன்னா z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னா மாடுலஸ் z அப்படின்றது ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட வர்க்கம் பிளஸ் கற்பனை பகுதியோட வர்க்கம். இதான் கண்டிஷன். அந்த ஐய வந்து விட்டுணும். ஓகேவா? அப்போ மாடுலஸ் z அப்படின்றது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஐயோட கீழே பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட். சப்போஸ் இங்க மைனஸ் ஐஒய் இருந்தா மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு போடணும். ஸோ மாடுலஸ் z என்னது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட். இப்போ இதே மாடுலஸ் z பார் வந்தா என்ன வரும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ மாடுலஸ் z பார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டா? இப்போ நம்ம வந்து இதுக்கான பண்புகள் பார்க்க போறோம். கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகள். முதல் பண்பு என்னன்னா மாடுலஸ் z ஈக்குவல் டு மாடுலஸ் z பார். ஏற்கனவே இதை நிரூபிச்சிட்டோமா? மாடுலஸ் z வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு. மாடுலஸ் z பார் என்ன வருது? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு. ரெண்டும் சமமா இருக்கா? அப்போ முதல் பண்பு கரெக்டா? ஸோ மாடுலஸ் z ஈக்குவல் டு மாடுலஸ் z பார். முதல் பண்பு பார்த்துட்டோம். ரெண்டாவது பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்பு. மாடுலஸ் கூட்டலை பொறுத்து z1 பிளஸ் z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 பிளஸ் மாடுலஸ் z2. இந்த பண்புக்கு பேர் வந்து முக்கோண சமநிலை. முக்கோண சமநிலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். இல்ல முக்கோண சமநிலை அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இது 5 மார்க்ல கூட உங்களுக்கு கேட்கலாம். முதல்ல இந்த கண்டிஷன் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதை தான் நம்ம நிரூபிக்கணும். இதை டைரக்டா நம்ம வந்து நேரடியா நிரூபிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்? மாடுலஸ் z1 பிளஸ் z2 ஹோல் ஸ்கொயர்டு எடுக்கிறேன். இப்போ இதை எடுக்கிறதுக்கு முன்ன நமக்கு இது ரெண்டுத்துல இருந்து ஒரு கண்டிஷன் தெரியும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ z இன்ட்டு z பார் எடுக்கிறேன்னு வச்சுங்க. z என்ன? x பிளஸ் ஐஒய். z பார் என்ன? x மைனஸ் ஐஒய். a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி இருக்கா? இதை விரிவுபடுத்தினா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு வரும். இப்போ z இன்ட்டு z பார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட். இப்போ இதை வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் z ஸ்கொயர்ட்னு எழுதலாமா? மாடுலஸ் z வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணா இந்த ரூட் போயிடும்ல. அப்போ மாடுலஸ் z ஸ்கொயர்ன்றது எதுக்கு ஈக்குவல்? z பாருக்கு ஈக்குவல். இந்த பண்பை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். பண்புன்றதை விட இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரியே. மாடுலஸ் z1 பிளஸ் z2 ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. இங்க லெஸ் தேன் இருக்கு. லெஸ் தேன் எடுக்கல, ஈக்குவல் டு எடுக்கிறேன். என்ன பாயிண்ட் யூஸ் பண்றோம்? மாடுலஸ் z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு z இன்ட்டு z பார். zன்ற இடத்துல இங்க என்ன இருக்கு? z1 பிளஸ் z2. இந்த இடத்துல மாடுலஸ் கிடையாது, பிராக்கெட் யூஸ் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. z1 பிளஸ் z2 இன்ட்டு z1 பிளஸ் z2 ஹோல் பார். இந்த பாயிண்டிங் யூஸ் பண்ணிட்டோமா? இப்போ z1 பிளஸ் z2 அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல z1 பிளஸ் z2 ஹோல் பார் இணை எண்ல கூட்டலுக்கு வந்து என்ன வரும்? z1 பார் பிளஸ் z2 பார் வருமா? இதை இங்க பயன்படுத்துறோம். z1 பார் பிளஸ் z2 பார். ஓகேவா? அடுத்து இப்போ இதை ரெண்டுத்தையும் பெருக்க போறேன். இதால இதை பெருக்கிறேன் ரெண்டுத்தையும். ஓகேவா? z1 பார் பிளஸ் z2 z1 பார். அடுத்து z2 பாரால பெருக்கணும். z1 z2 பார் பிளஸ் z2 z2 பார். ஓகேவா?
இங்க இது வந்து இதே பண்பு பயன்படுத்தலாமா? மாடுலஸ் z ஸ்கொயர் வந்து z இன்டு z பார். அப்ப z1 இன்டு z1 பார் வருதா? மாடுலஸ் z1 ஸ்கொயர்டா? இது அப்படியே இருக்கட்டும். z2 z1 பார். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே இருக்கட்டும். இதை நான் என்ன பண்றேன், இதே ஸ்டெப்பை திருப்பி எழுதி z2 z1 பார் ஹோல் பார்னு எழுதுறேன். இப்போ இதுக்கு கண்டிஷன் பாருங்க, z1 பார் ஹோல் பார்ன்றது z1 இது வருதா, z2 பார் இந்த கண்டிஷன் வருதா. இதை வந்து அப்படியே எழுதிட்டு இதுக்கு ஹோல் பார் போடுறேன். இன்னொரு மெத்தட் மாற்றி போடலாம். இதை அப்படியே எழுதிக்கின்னு இதுக்கு ஹோல் பார் போட்டாலும் அந்த கண்டிஷன் வரும். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? மாடுலஸ் z2 ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பு புரியுதா? அதாவது z1 பாரை மாடுலஸ் z1 ஸ்கொயர்டும், z2 z1 பாரை இதை அப்படியே வச்சுட்டு இந்த டேர்ம் போடுறேன். இப்போ இதில் மாடுலஸ் z1 ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும், மாடுலஸ் z2 ஸ்கொயர்டும் அப்படியே இருக்கட்டும். நமக்கு இணை கலப்பெண்ணில் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கணும். ரியல் zன்றது z பிளஸ் z பார் பை 2 அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இது z-ஆ, இது z பாரா? அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த ரெண்டு எட்டுமே இல்லாமா 2 இன்ட்டு ரியல் z இடத்துல என்ன இருக்கு, z2 z1 பார். ஓகேவா? அப்போ மாடுலஸ் z1 ஸ்கொயர்ட் பிளஸ் 2 இன்ட்டு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. இதுல பண்பு இதுல தான் வரப்போகுது. இந்த பண்பு ரியல் zன்றது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் zக்கு ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியல் zனா எக்ஸ் மட்டும் வரும், மாடுலஸ் zனா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்ப ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை விட எக்ஸ்ன்றது சின்னதாக தானே இருக்கும். அப்ப இந்த கண்டிஷனை வந்து என்ன எழுதலாம்? மாடுலஸ் z2 z1 பார்னு எழுதலாமா? இந்த ரியல் மாடுலஸா மாறும்போது இந்த இடத்துல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வரும். இங்கெல்லாம் ஈக்குவல் டு எந்த இடத்துல வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாறுதுன்னு புரியுதா? பிளஸ் மாடுலஸ் z2 ஸ்கொயர்ட். ஓகேவா? இங்க மாடுலஸ் z1 ஸ்கொயர்ட் அப்படியே இருக்கட்டும், பிளஸ் 2 இன்ட்டு இந்த மாடுலஸ் z1 z2வை எப்படி பிரிக்கலாம்? மாடுலஸ் z1 மாடுலஸ் z2. அப்போ இங்கே என்ன கண்டிஷன் வரும்? மாடுலஸ் z2 மாடுலஸ் z1 பார் பிளஸ் மாடுலஸ் z2 ஸ்கொயர்ட். ஓகேவா? இப்போ இதில் இன்னும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 ஸ்கொயர்ட் இது சேஞ்ச் ஆகாது. இது 2 இன்ட்டு மாடுலஸ் z2 அப்படியே வரும். முதல்ல ஒரு பண்பு பார்த்தோம், மாடுலஸ் z2 மாடுலஸ் z பாரும் ஈக்குவல் அப்படின்னு. அப்போ மாடுலஸ் z1 பாரை மாடுலஸ் z1 எழுதலாமா? பிளஸ் மாடுலஸ் z2 ஸ்கொயர்ட். இப்போ பாருங்க, a ஸ்கொயர்ட் பிளஸ் b ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab இருக்கா? அப்போ இதை a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்ட் எழுதலாமா? இங்க எல்லாமே மாடுலஸ் பிளஸ்ல வரதால ரெண்டு பக்கமும் மிகை வர்க்கம் மூலம் எடுக்கிறோம். இருபுறமும் மிகை வர்க்கம் மூலம் எடுக்க. அப்போ எடுத்தோம்னா அந்த ஸ்கொயர் போயிடுமா? அப்போ என்ன கண்டிஷன் வரும்? மாடுலஸ் z1 பிளஸ் z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 பிளஸ் மாடுலஸ் z2. எப்படின்னு புரியுதா? இது வந்து இரண்டு கலப்பெண்களுக்கு மட்டும் முக்கோண சமநிலை. இப்போ இதே n கலப்பெண்கள் கொடுத்தாங்கன்னா, அதாவது மாடுலஸ் z1 பிளஸ் z2 பிளஸ் z3 அப் டு zn வந்தா அதையும் இப்படி எழுதலாம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 பிளஸ் மாடுலஸ் z2 அப் டு மாடுலஸ் zn. புரியுதா? அப்படின்னு இந்த பண்புகள் இருந்ததுனா தான் இதை வந்து நீங்க புரிஞ்சு போட முடியும். ஓகேவா? கூட்டல்து முக்கோண சமநிலை அப்படின்னு பார்த்தோம். அதாவது மாடுலஸ் z1 பிளஸ் z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 பிளஸ் மாடுலஸ் z2 பார்த்தோம். அடுத்து கழித்தல்ல வரும்போது மாடுலஸ் z1 மைனஸ் z2 அப்படின்றது என்ன வரும்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2 அப்படின்னு வரும். இது எப்படி வருது அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக இங்கே இருக்குது பாருங்க, மாடுலஸ் z1 பிளஸ் z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 அப்படின்றதுல z2க்கு பதில் மைனஸ் z2 பிரதியிடறோம்னு வச்சுங்களேன். அப்போ என்ன வரும்னா மாடுலஸ் z1 பிளஸ் z2
less than or equal to modulus z1 plus modulus z2 தானே இருக்கு. இதுக்கு பதில் இதை பிரதிக்கிட்டா modulus z1 minus z2 less than or equal to modulus z1 plus modulus z2க்கு பதில் minus z2 போட்டா அதுக்கு modulus எடுத்தா என்ன வரும்? z2 தான் வரும். இதை 1ன்னு எடுத்துக்கலாம். z2க்கு பதில் minus z2 பிரதியிடும் போது இப்போ நம்ம முக்கோண சமநிலையில் போட்ட மெத்தட்லேயே போடும்போது அதே மாடுலஸ் z1 மைனஸ் z2க்கு எப்படி வரும்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 மைனஸ் z2 அப்படின்னு வரும். இங்கே ப்ளஸில் வருது, இங்கே மைனஸில் வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் மாடுலஸ் z1 மைனஸ் z2வை மாடுலஸ் z1 வரலாம், மைனஸ் மாடுலஸ் z2 ப்ளஸ்லையும் வரலாம், மைனஸ்லையும் வரலாம். அதனால இங்கே மாடுலஸ் ஹோல் மாடுலஸ் போடுறோம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? இது தேர்டு கழித்தல்ல வருது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பெருக்கல்ல வருது. மாடுலஸ் z1 z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 மாடுலஸ் z2. இப்போ இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறோன்னு பாருங்க. இப்போ நமக்கு டைரெக்டாக இது ப்ரூஃப் பண்ண முடியாது. அதனால மாடுலஸ் z1 இன்ட்டு z2 ஹோல் ஸ்கொயர்டு எடுக்கிறேன். இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? மாடுலஸ் z ஸ்கொயர்டு ஈக்குவல் டு z இன்ட்டு z பார். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோமா? z என்ன? z1 z2 z பார் அப்படின்னா z1 z2 ஹோல் பார். இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறோமா? பண்பு. இப்போ இதில் z1 இன்ட்டு z1 இன்ட்டு z2 ஹோல் பாரை z1 பார் z2 பார் எழுதலாமா? அந்த மெத்தடை இங்கே யூஸ் பண்ணுறேன். இன்ட்டு z1 பார் z2 பார். இதில் இந்த z1 இன்ட்டு z1 பாரை மாடுலஸ் z1 ஸ்கொயர்னு எழுதலாமா? z2 இன்ட்டு z2 பாரை மாடுலஸ் z2 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாமா? இப்போ ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுத்தேன்னு வச்சுங்க. இருபுறமும் மிகை வர்க்கமூலம் எடுக்க. அப்படி எடுத்தோம்னா அப்போ ரெண்டு பக்கம் என்ன ஆகும்? ஸ்கொயர் போயிடும். மாடுலஸ் z1 z2 ஈக்குவல் டு மாடுலஸ் z1 இன்ட்டு மாடுலஸ் z2. இப்போ மட்டுத பண்புகளில் ஃபர்ஸ்ட் கூட்டல் பார்த்தோம், அடுத்தது கழித்தல் பார்த்தோம், பெருக்கல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மெத்தட் தான். அது உங்களுக்கு நிரூபணம் தேவையில்லை, அப்படியே டைரக்டா படிச்சுட்டா போதும். மாடுலஸ் z1 பை z2 ஈக்குவல் டு மாடுலஸ் z1 பை மாடுலஸ் z2. இது எப்பனா z2 நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது. சப்போஸ் இதை போடணும் அப்படின்னா இதே மெத்தட் தான். எப்படி பாருங்க, மாடுலஸ் z1 பை z2 ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறேன். அது எப்படி எழுதலாம்? z1 பை z2 இன்ட்டு z1 பை z2 ஹோல் பாரா. இது திருப்பி எப்படி எழுதலாம்? z1 பை z2 இன்ட்டு z1 பார் பை z2 பார் இப்படி எழுதலாமா? மேலே இருக்கிறது ரெண்டும் மாடுலஸ் z1 ஸ்கொயர்டு வரும், கீழே ரெண்டும் மாடுலஸ் z2 ஸ்கொயர்டு வரும். ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் z1 பை z2 ஈக்குவல் டு மாடுலஸ் z1 பை மாடுலஸ் z2. புரியுதா? அடுத்த பண்பு 6 மாடுலஸ் z பவர் n ஈக்குவல் டு மாடுலஸ் z பவர் n. n வந்து ஒரு முழு எண்ணா இருக்கும். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு கலப்பெண்ணுக்கு அடுக்கு எடுத்து அதுக்கு மட்டு கண்டுபிடிச்சாலும் இல்லை ஒரு கலப்பெண்ணுக்கு மட்டு கண்டுபிடிச்சு அடுக்கு எண்ணுக்கு உயர்த்தினாலும் ஒரே மாதிரியான விடை தான் வரும் அப்படின்றது தான் சொல்றாங்க. இது உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டில் இப்படி போறேன் பாருங்க. இப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுத்துங்க. மாடுலஸ் z என்ன வரும்? இது வந்து உங்களுக்கு எண்ணில் போட்டால் ரொம்ப பெரிய நம்பர். ஸோ நான் 2, 3 அந்த மாதிரிலாம் போட்டு காமிக்கிறேன். மாடுலஸ் zன்றது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டா. அதாவது மாடுலஸ் z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மாடுலஸ் z பவர் ஸ்கொயர் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி. இப்போ மாடுலஸ் z ஸ்கொயர்டு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு. இந்த ஸ்டெப்பு புரியுதா? இதை போட்டுக்கிறோம். இப்போ முதல்ல z ஸ்கொயர்டு எடுக்கிறோம். z ஸ்கொயர்டுனா என்னது? எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஐ ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் 2ixyயா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் 2ixyன்னு வருமா? இப்போ இதுக்கு மட்டும் எடுக்கிறேன். மாடுலஸ் z ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன வரும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் 2xy ஹோல் ஸ்கொயர்டா. ஏன்னா மெய் பகுதியோட வர்க்கம் பிளஸ் கற்பனை பகுதியோட வர்க்கம்.
இப்போ இதை விரிவாக்கம் பண்ணோம்னா எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. இங்கே என்ன இருக்கும் 4x ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. இதை ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4 இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா பிளஸ் 2x ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டா ரூட் ஆஃப் இதை எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab அந்த மெத்தட்ல வருதுல இந்த ரூட் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்கும். இது எதனோட மதிப்பு மாடுலஸ் இசட் ஸ்கொயரோட மதிப்பு. இங்க மாடுலஸ் z ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் மாடுலஸ் z ஸ்கொயர் 1 வருதா இதே மெத்தட்ல அடுக்கு n-க்கும் வரும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்து ஏழாவது பண்பு ரியல் z less than or equal to modulus z. இது ஒன்றும் இல்லை z equal to x plus iy. modulus z என்ன வரும் root of x squared plus y squared. இங்கே இதில் ரியல் zன்றது என்ன x மெய்ப்பகுதி மட்டுமா. இப்போ இதில் பாருங்க இதை விட இது பெருசா ஸோ எழுதும்போது ரியல் z less than or equal to modulus z எழுதலாமா. xன்றது இதை விட ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயரை விட கம்மியாவோ இல்லை சமமாவோ இருக்கலாம் அப்படின்றத சொல்றோம். அடுத்து இதே மாடல்ல எட்டாவது பண்பு இமேஜினரி இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z. இமேஜினரி இசட்னால இதுதான் இதே கண்டிஷன் தான். இமேஜினரி இசட்ன்றது என்ன y. இது எதை விட கம்மியா இருக்கலாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட கம்மியா இருக்கலாமா. அப்போ therefore என்ன எழுதலாம் இமேஜினரி இசட் less than or equal to modulus z. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒரு கலப்பெண்ணின் வர்க்கம் மூலம் கண்டுபிடித்து கலப்பெண்ணா இப்போ x plus iy அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் ரூட் a plus ib அப்படின்னு எடுத்துறேன். இப்போ இதுல இந்த மாதிரி ஒரு கலப்பெண் கொடுத்தாங்கன்னா முதல்ல ரியல் இசட்டும் இமேஜினரி இசட் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து மாடுலஸ் z கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா இதனோட வர்க்கம் மூலம் இப்படி எழுதிக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் modulus z plus a by 2 plus I into b by modulus b into root of modulus z minus a by 2. இது நீங்க ஃபார்முலாவா மனப்பாடம் பண்ணீங்க. இது எப்படி வருது அப்படின்றத நம்ம தனியா பார்க்கலாம்.